வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் அனுகுமார திசாநாயக்க வல்வெட்டி துறையில கூறிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில பார்க்க போகின்றோம். அனுகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய அதிபராக பதவியேற்று 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. தெற்காசிய நாடுகள்ல நேபாளத்திற்கு அடுத்ததாக இலங்கையினுடைய ஜனதா விமுக்தி பெரமுன தலைமையில அதாவது ஜேவிபி தலைமையில இந்த தேசிய மக்கள் சக்தி இடதுசாரி ஆட்சி அமைத்திருந்தது. இலங்கை வரலாற்றுல இதுவரை கண்டிராத அளவிற்கு தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு 225 ஆசனங்கள்ல 158 ஆசனங்கள் கிடைத்தது. இதனூடாக மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா போன்றவர்களுடைய கட்சிகளுக்கு கூட மக்கள் நிராகரித்து அன்று தலைமையிலான ஆட்சியை அமைப்பதற்கு வாய்ப்பாக இருந்தது. இது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில இன்றைய தினம் அனுகுமார திசாநாயக்க மக்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வல்வெட்டி துறையில மக்களை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக அவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த தெற்குல இனவாதத்தை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர். ஆனால் நாம் இந்த நாட்டுல மீண்டும் ஒரு இனவாதத்தை தோற்றுவிக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இனவாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமல்படுத்தி இருப்பதாக கூட கூறியிருக்கிறார். நாட்டினுடைய தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப நம்முடைய அரசாங்கமானது முழு மூச்சாக செயற்படுகின்றது என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் வல்வெட்டி துறையில நடைபெற்றுள்ள மக்கள் சந்திப்புல கலந்து கொண்ட ஜனாதிபதி இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை தமிழ் மக்களுக்கு கூறியிருக்கின்றார். வடக்கு மக்கள் கடந்த 2 பிரதான தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த வாக்குகள் வெறுமனவே ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான புள்ளடி மாத்திரமல்ல, மாறாக இவை இந்த நாட்டு மக்கள் அனைவருமே ஒன்றிணைவதற்கு வழங்கிய வாக்குகளாகும் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் இலங்கையினுடைய முதல் தடவையாக வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மலையகம் என பேதமின்றி அனைத்து மக்களுடைய ஆதரவுடனும் இந்த அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். நாட்டில் பல தசாப்தங்களாக ஆட்சியாளர்கள் வடக்கு, கிழக்கு, மலையகம் என பிளவுபடுத்தி தங்களுடைய ஆட்சியை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் நாம் மக்களை பிளவுபடுத்துகின்ற அரசியலுக்கு பதிலாக அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளோம் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க இன்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் பல்வேறுபட்ட விடயங்களை அவர் இந்த மக்கள் சந்திப்புல கருத்து கூறி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போதோ இதற்கு முன்னரும் நாட்டில் மேல்மட்டத்தில் இருந்துதான் ஒரு சில குடும்பங்களிடமே அதிகாரம் இருந்ததாகவும் இந்த நாட்டு மக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தனர் என்று சொல்லி இருக்கின்றார். உயர்மட்டத்தில இருந்து சாதாரண மக்களிடத்துல இந்த அதிகாரத்தை கைமாற்றி இருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களுடனேயே எமக்கு பிணைப்பு உள்ளது. கட்டம் கட்டமாக இந்த நாட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமன்றி இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை அதிகரித்துள்ளோம் என்று சொல்லி அது தொடர்பாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு ஒன்றை வழங்கி இருக்கின்றோம். நாடளாவிய ரீதியில அரச பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாக கூட இன்றைய தினம் அனுகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார். இதற்கு இந்த வருடத்திற்குள்ள அதற்கான நடவடிக்கையை கூட தாங்கள் எடுப்பதாக தீர்மானித்திருப்பதாக கூட அனுகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார். இந்த வடக்கினுடைய காங்கேசன்துறை, பரந்தன், மாங்குளம் ஆகிய பிரதேசங்கள்ல புதிய ஒரு கை தொழில்நுட்ப நிறுவனங்களை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக கூட இன்றைய தினம் அனுகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னா வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்கு இங்கு முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்று சொல்லி அவர் ஒரு செய்தியை புலம்பெயர்ந்தவர்களுக்கு கூறியிருக்கின்றார். மேலும் இந்த தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இங்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான திட்டங்களும் தம்மிடம் இருப்பதாக கூட அனுகுமார திசாநாயக்க இன்றைய நாள்ல தெரிவித்திருக்கின்றார்.
இதேவேளையில அரசு திணைக்களங்கள்ல வந்து வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக இந்த வேலையற்ற பட்டதாரிகள் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுக்கக்கூடிய நிலையில வந்து இவ்வாறு அனுகுமார திசாநாயக்க வெளிப்படுத்துமையானது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த போலீஸ் திணைக்களங்கள்ல வந்து தமிழ் பேசும் உத்தியோகர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக கூறியிருக்கின்றார். 2000 போலீஸ் உத்தியோகர்களை வந்து சேவையில இணைத்துக் கொள்வதற்கான தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த தமிழ் பேசும் இளைஞர்களுக்கும் இதுல வந்து இணைத்துக் கொள்வதற்காக ஒரு அழைப்பை கூட தான் விடுப்பதாக இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். இந்த பகுதிகளில் வந்து இந்த போதைப் பொருள் பாவனை வந்து அதிகரித்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் வந்து மேற்கொள்ளும் என்று சொல்லி அவர் உறுதிமொழி அளித்திருக்கின்றார். இதேவேளையில காணி பிரச்சனை பற்றி கூறியிருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேணும்னு சொன்னா வடக்குல வந்து இந்த காணி பிரச்சனை என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இதனை முன்னிட்டு இந்த மக்களிடம் பேசுகின்ற போது இந்த பிரச்சனையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேணும்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்காக இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். மக்களுடைய காணிகளை மக்களிடத்தை கொடுப்பதற்கு தங்களாலான முயற்சிகளை வந்து மேற்கொள்ள இருப்பதாக கூறியிருக்கின்றார். மேலும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த கிராமப்புறங்களில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்கான நிதியையும் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார். குடிநீர் வசதிகளை வந்து பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். நமது மீனவர்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வுகளை வந்து பெற்றுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம். மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் நாம் இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடினோம். இலங்கை கடற்படைக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பணிப்புரை விடுத்துள்ளோம் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். கட்டம் கட்டமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து இந்த அரசாங்கம் வந்து காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க இன்றைய தினம் வந்து கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கத்திற்கு சிறிது காலம் தாருங்கன்னு சொல்லி அனுகுமார திசாநாயக்க மக்களிடம் வந்து கேட்டிருக்கின்றார். நிச்சயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம் என்று கூறியிருக்கின்றார். மேலும் இந்த சுற்றுலாத்துறையை வந்து ஊக்குவிப்போம். வடக்குல வந்து தெங்கு பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு வந்து தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்யவும் வந்து எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே நாம் வந்து ஒன்றிணைந்து இந்த நாட்டை வந்து கட்டியெழுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்கள்ல இனவாதத்தை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்ததாக கூறினார். எனவே தாங்கள் மீண்டும் அந்த இனவாதம் மதவாதம் தோற்றம் ஒருபோதும் தோன்றுவதற்கு வந்து இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க இன்றைய தினம் வந்து கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். எனவே அதற்கு எதிராக அதாவது இனவாதத்தை தூண்டுகின்ற விதத்திற்கு எதிரான கடுமையான சட்டங்களை வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை வந்து கட்டியெழுப்போம். கடந்த காலங்களில் வந்து இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தார்கள். நாட்டில் மீண்டும் இனவாதம் மதவாதம் இருப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இனவாதத்தை கையில் எடுக்கின்ற தரப்பினருக்கு எதிராக மிக கடுமையான சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தும் என்று கூட அனுகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். இனிமேலும் முரண்பட்டு கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. இனங்களுக்கு இடையில வந்து தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார். இதற்கு வந்து நம்முடைய அரசாங்கம் முழுமூச்சாக செயல்படும் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். மக்களிடத்துல வந்து இனவாதம் மதவாதம் இல்லை, ஆனால் அரசியல்வாதிகளிடத்துல இந்த பண்புகள் வந்து இருப்பதாக கூட கூறியிருக்கின்றார். தற்போது தெற்கில் இனவாதத்தை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாக அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டை வந்து புதிய யுகத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு அழைக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இந்த மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் சிதைத்துக் கொள்ள மாட்டோம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக கூட கூறியிருக்கின்றார். எனவே அதற்கான தண்டனைகள் அதாவது விசாரணைகளுடைய முடிவுல வந்து அவர்களுக்கான தண்டனைகளை வந்து பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க இன்றைய தினம் வந்து தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த கடந்த தேர்தலின் போது பிரிந்து செயற்பட்டவர்கள் வந்து மீண்டும் வந்து ஒன்றிணைய வந்து முயற்சிப்பதாக கூட கூறியிருக்கின்றார். அவர் யாரை கூறினார் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று முன்தினமும் வந்து இரவு ஒன்றாக கூடியிருக்கின்றனர். ஒரு பக்கம் மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர்கள், மற்றொரு பக்கம் ஆஸ்திரேலியாவில் பிரஜை ஒருவரை ஏமாற்றியவர்கள். திருடர்கள் ஒன்றிணைந்தாலும் மக்கள் ஒற்றுமை எங்களிடம் இருக்கும் போது அந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையும் மீறி வந்து நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக திருடர்கள் ஒன்றிணைந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரையில அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். நாம் முன்னெடுத்துள்ள விசாரணைகளை அவர்களால் நிறுத்த முடியாது என்று
கூட கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களில் தெரியும் விசாரணைகள் இடம்பெற்று கைதுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அனுகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் இணைந்தாலும் மக்கள் எம்முடன் தான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூட அனுகுமார திசாநாயக்க இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை வந்து இன்றைய தினம் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு கூறியிருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னா, அவர் ஜனாதிபதி ஆனதன் பிற்பாடு தமிழ் மக்களை சந்தித்து இப்படி ஒரு நீண்ட உரையொன்றையும் வந்து நிகழ்த்தி இருக்கின்றார். குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வந்து நம்பிக்கையை வந்து தளரவிடக் கூடாது என்ற ரீதியில தான் அவர் வந்து சொன்ன விடயங்கள் அத்தனையும் வந்து அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை செயற்படுத்த போகின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து உள்ளடக்கி இருந்தது. இது ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய தினம் காணப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஒரு வாய்ப்பு வந்து மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் இந்த வாய்ப்பை வந்து தவறவிட்டால் இது போன்ற ஒரு வாய்ப்பு இனிமேலும் கிடைக்காது, வராது என்று கூட சொல்லலாம். எனவே மிகவும் எச்சரிக்கையாக இந்த அரசாங்கம் வந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையில அனுகுமார திசாநாயக்கனுடைய இன்றைய உரையும் வந்து முக்கியமான சில விடயங்களை தமிழ் மக்களுக்கு கூறியதனூடாக அந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை வந்து மேலும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பாக தான் இன்றைய நாள் அமைய பெற்றிருக்கின்றது. மற்றொரு காணொளிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.